கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பிறரை மன்னிக்கிறது. நிறைய பகுதி இருக்கு, இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு சில பகுதிகள் தான். இந்த பிறரை மன்னிக்கக்கூடிய வாழ்வும் ஜெயம் கொள்ளும் வாழ்வில் இருக்கிறது. பிறரை மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவு நம்ம செஞ்சுட்டோம் நம்ம நினைக்கலாம். அந்த மன்னிப்பு, வேதம் சொல்லப்பட்ட மன்னிப்பு என்ன அப்படின்னா, சண்டைக்கு போகாம இருக்கிறது மாத்திரம் இல்லை, பிரச்சனை பண்ணாம இருக்கிறது மாத்திரம் இல்லை, துஷ்டனை கண்டா தூரப்போன்னு சொல்லி வழி விலகி போறது மாத்திரம் இல்லை, அவங்கள நேசிக்கிறது, அவங்கள ஆசீர்வதிக்கிறது, அவங்க செஞ்ச செயலை மறக்கிறது. இது எல்லாம் இணைஞ்சது தான் அந்த மன்னிப்பிற்குள் உள்ள பகுதி. இப்படி ஒரு மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வல்லமை ஜெயம் கொள்ளும் வாழ்வில் இருக்கிறது. அப்படி நம்ம அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா, அந்த நபர் இல்லை, நாம ஒரு சிறைக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சிறைக்குள் இருக்கிறோம். அவர் இல்லை, அந்த நபர் இல்லை. நீங்க சொல்லலாம், நான் பட்டிருக்கிற அவமானம் உங்களுக்கு தெரியுமா? நான் பட்டிருக்கிற துரோகம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வருட துரோகம், நம்பிக்கை துரோகம், இதை எப்படி மன்னிக்க முடியும்? நம்ம இயல்புல அவர் என்ன செய்ய சொல்லலை? மன்னிக்க சொல்லலை. சிலுவையில் அவர் யாருக்காக இறங்கி வந்தார்? நமக்காக. ஒவ்வொருத்தரும் நீங்க தனிப்பட்ட முறையில் அதை எடுத்து பாருங்க, உங்களால் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். அவர் பொதுவாக எல்லாருக்காகவும் வந்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் உயிர் தெழுந்தாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் இறங்கி வந்த இடம் எங்கிருந்து தெரியுமா? சர்வத்தையும் படைத்த பரலோகத்திலிருந்து. சர்வமும் அவர் மூலமாக படைக்கப்பட்டதா, அவருக்கென்று படைக்கப்பட்டதா, அவரை கொண்டு படைக்கப்பட்டதா? நாமெல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோமா? அவருக்காக. பரலோகத்துல சர்வமும் அவரை போற்றி புகழ்ந்து எந்நேரமும் துதித்து பாடிக்கொண்டிருக்குதான். ராஜாதி ராஜா அதை விட்டுட்டு அடிமையின் கோலமாக அவர் யாரை தேடி வந்தாரு? நம்மளை தேடி வந்தார். அது அறியாமல் மனுக்குள்ள அவர் என்ன செய்து சிலுவையில அறைகிறது. அதையும் பெரிதுபடுத்தாமல், பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும். எப்படி முடிந்தது? அவரை கன்னத்தில் அடிக்கிறது, அவரை துப்புறது. நீ தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவியே, கண்ணை கெட்டி விட்டுட்டு உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பரியாசம் செய்கிறது. அவருடைய சீஷர்கள் முன்னாடி அவரை அவமானப்படுத்தினது. இதெல்லாம் எப்படி அவரால் மன்னிக்க முடிஞ்சது? ஏன்னா அவரோட தேவனோட இயல்பு நீங்க சொல்லலாம், தேவன் தான் அவர். ஆனா அவர் இருந்தது நம்மை போல ஒரு பலவீனமான சரீரம். நமக்கு அடித்தால் எப்படி வலிக்குமோ, நமக்கு அடித்தால் எப்படி ரத்தம் வருமோ, அதே சரீரத்தில் தான் அவர் இருந்தார். அதே வலியை சுமந்து கொண்டுதான் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும். அந்த இயல்பு உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒருத்தங்க உங்களை காயப்படுத்தும் பொழுது, ஒருவர் உங்களுக்கு செய்த தீங்கு உங்களுக்கு ஞாபகம் வரும் பொழுது, உங்களை அது துக்கப்படுத்தும் பொழுது, நீங்க எதற்கு அடிமையா இருக்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்க என்ன செய்றீங்க? அடிமையா இருக்கிறீங்க. அந்த சாய்ஸ் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நமக்குள்ள மன்னிக்கிற இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க மன்னிச்சு பாருங்க, அன்றைக்கு இரவு உங்களால நிம்மதியாக தூங்க முடியும். இதை செய்யாம, இந்த இடத்துக்கு நம்ம வராம, ஆவியானவருக்கு இதை ஒப்பு கொடுக்காம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்றது எத்தனை பேர்? தூக்க மாத்திரை போட்டு தூங்குகிறது எத்தனை பேர்? ஆனா அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். மன்னிக்கிற இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கசப்பு, அந்த விரோதம், அந்த மன்னியாமையை மேற்கொள்ளுகிற அந்த வாழ்வு நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியானவரிடம் அந்த பகுதியை நீங்க ஒப்படைக்கும் பொழுது
அந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, கோபம், குறை கூறுதல். இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா நிச்சயமா இது ஒரு பெரிய விஷயம்தான். நீங்க சிறைச்சாலையில போய் கொலை குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஒரு சிலர் வேணா அவங்க அதை வேண்டுமென்றே செஞ்சிருக்கலாம். பெரும்பாலானோர் அந்த நொடி நான் அமைதியாக இருந்தால் நான் இந்த இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். கோபம் அது அவங்க மட்டும் இல்லை, நம்ம அனுதின வாழ்வில் எத்தனை முறை நம்ம கோபப்பட்டுட்டு அந்த வார்த்தைகளை விட்டுட்டு எத்தனை முறை வருந்தி இருக்கிறோம். இந்த வார்த்தையை நான் சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இந்த இடத்துல நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்ன செஞ்சிருக்கும்? நன்றாக இருக்கும். இந்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 4:4, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இதேதான் எபேசியர் 4:26 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கோபம் கொண்டாலும் அதுல நீங்க நிலைச்சு நிக்காதீங்க. மாம்சம் தான் அது, பலவீனமான மாம்சம் தான். அங்க என்ன வரும்? கோபம் வரும். அந்த கோபத்துல என்ன செய்யாதீங்க? நிலைச்சு நிக்காதீங்க. உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கும், சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்கள் கோபம் தணிய கடவது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கோபம் வந்தாலும் உடனே அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்றாரு, அவர் வார்த்தை என்ன சொல்லுது, நான் யார் என்பதை நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யணுமா? கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த இடத்தோடு நாம ஒப்புரவாக வேண்டும். அந்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த கோபம் வர்றதுனால மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லை. கஷ்டம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். நம்மளோட பிளட் என்ன செய்யும் தெரியுமா? ப்ரெஷர் கூடும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சரியான அளவு ரத்தம் செல்லும் போது தான் ஒவ்வொரு ஆர்கன் உறுப்புகளும் சீரா என்ன செய்யும்? செயல்படும். நம்ம கோபப்பட்டுட்டு ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, அல்சருக்கு ஒரு மாத்திரை. ஆனா நம்ம சரி செய்ய வேண்டியது எந்த இடம்? கோபம். கோபத்தை சரி செய்யாம நம்ம மற்ற பகுதியை என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. தேவன் எப்படி படைச்சிருக்கிறார் தெரியுமா? தேவ அன்பு, விசுவாசம், இந்த இரண்டும் கொண்டுதான் நம்ம சரீரம் சீராக செயல்படும். ஒரு வாகனத்துக்கு பெட்ரோல் எப்படியோ அது போல நம்முடைய சரீரத்துக்கு தேவ அன்பும் விசுவாசமும் தான். இந்த தேவ அன்பு உள்ள போகும்போது தான் அந்த அமிலங்கள் எந்த அளவு சுரக்கணும், இன்சுலின் எந்த அளவு சுரக்கணும், ப்ரெஷர் எந்த அளவு இருக்கணும், அதெல்லாம் அந்த தேவ அன்புல தான் என்ன செய்யும்? மாறும். நெரிஞ்சு முள் காலில் குத்துது, நல்லா வீங்கி ரத்தம் வருது, டாக்டர்கிட்ட போறீங்க. உள்ள முள்ளை எடுக்காம வெளியில் அவர் மருந்து வச்சு கெட்டுவாரா? கெட்டினா என்ன ஆகும்? சரியாகாது. அது ஒவ்வொரு பக்கம் வீக்கம் வரும். வெளியில் இங்கே மருந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் போகும், இன்னொரு பக்கம் என்ன செய்யும்? வரும். உள்ள முள்ளை எடுக்காமல் அது என்ன செய்யாது? சரியாகாது. நீங்கள் எத்தனை மாத்திரை போட்டாலும் அது என்ன செய்யாது? சரியாகாது. இந்த இடம் தான் என்ன செய்யணும்? சரியாகணும். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறை சொல்றதும் சின்ன விஷயம்லாம் கிடையாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் குறை சொன்னதுனால தான் அவிசுவாசத்துக்குள்ள போனாங்க. அந்த அவிசுவாசம் தான் கானானை சுதந்தரிக்க விடாமல் செய்தது. குறை சொல்றது, மற்றவர்களை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறுவது, அது கோபம் மூட்டுகிறது. நான் கோபப்படலைன்னு சொல்லிட்டு மற்றவர்களை கோபப்படுறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? போட்டு கொடுக்கிறது. குறை சொல்றது. மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்து இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனி என்ன செய்வாங்க? புசிப்பார்கள். குறைகள் இருக்கலாம், எல்லோரும் மனிதர்கள் தான். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயல்பு குறைகளை அல்ல, மற்றவர்களிடத்தில் இருக்கிற சிறந்ததை பார்க்கக்கூடிய இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதை நாம ஒப்பு கொடுக்க குறைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. நீங்க கணவன் மனைவிக்குள்ள இதை செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய உறவு இன்னும் பலப்படும். அவங்க செஞ்ச குறைகளை விட்டுருங்க, அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவங்க செய்யற நிறைகளை பாராட்டி பேசுங்க. அதை நீங்க அன்போட நீங்க பேசி பாருங்க. உங்களுக்குள்ள என்ன வராது? சண்டையே வராது. சண்டை பாதி சண்டை இப்படிதான் என்ன செய்யுது? வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாயின் வார்த்தைகள், அதுதான் நம்ம ஒப்பு கொடுக்கிற இடம். அதுதான் கவனிச்சு தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். எதுக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன்? கோபம் என் முன்னாடி இருக்கதான் செய்யும், ஆனா அதை அமைதிப்படுத்தக்கூடிய சாந்தத்தின் இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர்கிட்ட குறை இருக்கதான் செய்யும், அதை பார்க்காதபடி சிறந்ததை பார்க்கக்கூடிய இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்னிடமும் உங்களிடமும் எந்த சிறந்ததை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எந்த சிறந்ததை பார்த்து அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. அந்த சிறந்ததை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம், அதுதான் அவர் பார்க்கிற சிறந்தது. நம்முடைய குறைகள் அவருக்கு பெருசா என்ன செய்யல, தெரியல. இந்த இயல்பு தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மேற்கொள்ளக்கூடிய இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இது ஒரே நாள்ல இந்த இடத்துக்கு வர முடியாது. நம்ம பழக்க தோஷத்துல குறை சொல்றது நமக்கு என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். அந்த இடத்துல அவர்கிட்ட நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இல்ல ஆண்டவரே, நான் இந்த இடத்துல குறைய இல்ல, சிறந்ததை பார்க்க எனக்கு கற்றுத்தாரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.